ஆக்சுவலாக அது வந்து நாட்டுக்கோழி, அதில் இருக்க குஞ்சுகள் நாட்டு குஞ்சு. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. ஒரு மாதத்துக்கு எனக்கு வந்து 110 கோழி வந்து இறந்தது. இதுதான் மோசமான அனுபவம். அந்த மோசமான அனுபவம் ஏற்படுற ஃபார்ம் இருக்குது. ஷெட்டெல்லாம் போட்டிருக்கேன். இந்த மரம் செடி கொடி எல்லாமே இந்த கோழிகளுக்கான தான், கிளிமூக்கு கோழிகள் வளர்க்குறதுக்கு தான். விவசாய சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் சேர்ந்து போஸ்ட் போட்டு கோழிகள்லாம் விற்பனை செஞ்சுருக்க பார்த்து நாங்களும் அந்த ஆர்வத்தில் அதில் போட்டு விற்பனை செஞ்சுட்டு வந்தோம். வணக்கம் நண்பர்களே, இது பிரகாஷ் இன்டகிரேட்டட் ஃபார்ம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எனது ஃபார்ம் இந்த கிளிமூக்கு பண்ணை வச்சு நடத்துறதில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எனது மோசமான அனுபவங்கள் இந்த கிளிமூக்கு பண்ணை நடத்துறதில் ஏற்பட்ட ஒரு சில மோசமான அனுபவங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். 2014 ஒரு சம்பவம் நடந்துச்சு. சம்பவம்னா அதுதான் பெரிய தரமான சம்பவம் என்னுடைய லைஃப்பில். இந்த கிளிமூக்கு கோழி வளர்க்குறதுல முதல்ல நடந்த பெரிய சம்பவம் தான். அது என்னுடைய ஆரம்ப காலகட்டம்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அவ்வளோவா எனக்கு அனுபவம் இல்லாத காலகட்டம் அது. ஏன்னா அப்போ தான் 2013 எம்இ முடிச்சுட்டு நான் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இடையில் வந்து ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜ் நான் மாறும் போது, நான் வந்து கிளிமூக்கு கோழி வளர்க்க ஆரம்பிக்கும் போது எனக்கு இடையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனை பற்றி ஃபஸ்ட்டு இந்த வீடியோ சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் படிப்படியாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்தேன் அப்படிங்கிற பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், அந்த 2014 நடந்த சம்பவம் தான். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சேவல் கோழிகள்லாம் வாங்கி விட்டு ப்ரீடிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 110 கோழிகள் உற்பத்தி பண்ணிட்டேன். இது லாஸ்ட் வீடியோவோட சொல்லியிருப்பேன். அப்படி உற்பத்தி பண்ண கோழிகள் வந்து என்ன ஆச்சுன்னா, திடீர்னு பார்த்தோன்னா வெள்ளை கிழிச்சல். அது வந்து ஏப்ரல் மே, அந்த மார்ச்லேருந்து ஏப்ரல் மே அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட எனக்கு வந்து 110 கோழி வந்து இறந்தது. இதுதான் மோசமான அனுபவம். அந்த மோசமான அனுபவம் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் தடுப்பூசி போடாமல் நான் கோழி வளர்த்தது தான். அதுக்கப்புறம் அந்த நோய் வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம நினைப்போம் தடுப்பூசி போட சரியாக இருக்கும். கண்டிப்பாக சரியாகாது. நோய் வர்றதுக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வேக்சின் போட்டிருந்தால் தான் வேக்சின் வேலை செய்யும். தாய்க்கோழிகளுக்கு வேக்சின் போட்டிருந்தால் தான் குஞ்சுகளுக்கு வேலை செய்யும். இந்த மாதிரிலாம் நிறைய அதில் கேட்டகரி இருக்குது. அது தெரியாமல் நான் 2014 மிகப்பெரிய லாஸ் ஆச்சு. கோழி வளர்க்குற ஆசையை விட்டு போகிற அளவுக்கு எனக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு. அதுக்கப்புறமும் நான் விடலை. கடைசியாக 2 கோழி இருந்துச்சு எனக்கு உயிரோட. அதை 2 வேக்சின் போட்டு வாங்கின கோழி. அது 2 தான் வேக்சின் போட்டு வாங்கினது. ஸோ அதனால் அந்த கோழிகளுக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஸோ என்னால் அந்த கோழியை வச்சு நான் மறுபடியும் ப்ரீடிங் பண்ணி குஞ்சுகள் இறக்க ஆரம்பித்து, அதுக்கப்புறம் விற்பனை செய்ய ஆரம்பித்து, மறுபடியும் நிறைய கோழிகள் தாய் கோழிகள் வாங்கி விட்டு அதுக்கப்புறம் பண்ணையை டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி டெவலப் பண்ணதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய பண்ணை. இப்போ நம்ம பண்ணையோட அளவெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு பெருசாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பின்னாடி இப்போ ஃபார்ம் இருக்குது, ஷெட்டெல்லாம் போட்டிருக்கேன். இந்த மரம் செடி கொடி எல்லாமே இந்த கோழிகளுக்கான தான், கிளிமூக்கு கோழிகள் வளர்க்குறதுக்கு தான். அதுக்கடுத்த அனுபவம் பார்த்தோன்னா, ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு அனுபவம் வரும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் OLXில் தான் சேல் பண்ணோம். OLXில் சேல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கோழிகளை போஸ்ட் போட்டு நம்ம ஃபோட்டோ போட்டு இது பண்ணால் நிறைய கால் வரும், நமக்கு ஈஸியாக விற்கும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, OLXில் வந்து கோழிகளோட போஸ்ட்டு போட்டாலே என்ன பண்ணுவாங்கன்னா ரிமூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த கம்பெனிலேருந்து. எதனால் ரிமூவ் பண்ணுறாங்கன்னே எங்களுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும் போட ஆரம்பித்தோம். வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும். அப்புறம் பார்த்தோன்னா ஃபேஸ்புக் கொஞ்சம் டெவலப் ஆச்சு. நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து விவசாய சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் சேர்ந்து போஸ்ட்டு போட்டு கோழிகள்லாம் விற்பனை செஞ்சுருக்க பார்த்து நாங்களும் அந்த ஆர்வத்தில் அதில் போட்டு விற்பனை செஞ்சுட்டு வந்தோம். 2018-19 வரைக்குமே ஃபேஸ்புக் நல்லா இருந்துச்சு. 2019 வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தோன்னா அதுலேயும் பிரச்சனை வந்துச்சு. அதுலேயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் போட்டு, இது மாதிரி ஸ்ட்ரைக் போட்டு வந்து அந்த ஃபேஸ்புக் குரூப்பே தூக்கிட்டாங்க. அது மாதிரி நிறைய குரூப்பு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் குரூப் ஆரம்பித்து ரன் பண்ணாலும் அந்த பழைய குரூப்புக்கு ஈக்குவலாக இதில் சேல் ஆகாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தோன்னா நாங்கள் யூடியூப் சேனலாக ஆரம்பித்தோம். அதில் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ அதில் தான் 1,21,000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. நீங்கள் அதில் தான் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் இதுக்கிடையில் வேறு இந்த கோழி சேவல் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, ஒரு அனுபவம், மோசமான அனுபவம்னா, ஒரு 2018 அந்த காலகட்டத்தில் வந்து இங்கேருந்து, நான் திண்டுக்கல் மாவட்டம், நான் இங்கேருந்து பார்த்தோன்னா நாகர்கோவில்னு நினைக்கிறேன், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம் வரும், 5 மணி நேரம் ட்ராவல் வரும். கன்னியாகுமரி இல்லாட்டி நாகர்கோவில். அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் ஒரு சேவலை. அப்போ வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா,
ஒரு பையில் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்டேன். நான் அப்படி தான் மேக்ஸிமம் பண்ணுவேன், ஆள் வச்சா டைரெக்டாக பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது என்னாச்சுன்னா அந்த சேவல் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இறந்து போச்சு. நல்லா இருந்த சேவல் அந்த பைக்கில் போட்டு கொண்டு போனதுனால கழுத்து மடங்கி வந்து இறந்து போச்சு. அந்த சேவல் வந்து 15,000க்கு விற்றுருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் அவர்கிட்ட பேசி இந்த மாதிரி சொல்லும் போது அவர் வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து அவர் சொல்லலை, ஆக்சுவலாக நான் தான் சொன்னேன், ஒரு 4 மாதத்தில் வந்து ஒரு ஜோடி குஞ்சை தெளிவானதாக கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லி ஒரு ஜோடி கீரி சேவலோடைய ஜோடியில் ஒன்று கொடுத்தேன். ஒரு ஜோடி கொடுத்தேன், அதாவது 2 குஞ்சு கொடுத்தேன் கீரி குஞ்சிலே. 2017 18 அந்த பீரியடில் நான் சொல்கிறது. என் பழைய கீரி சேவை வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதோடைய ஜோடி கூட பிறந்த குஞ்சுகள் தான் 2 குஞ்சு கொடுத்தேன் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி அது வீட்டுக்கு நிப்பாட்டிருந்த குஞ்சு. அது ஒரு மோசமான அனுபவம். அதுக்கப்புறம் 2019 பார்த்தோன்னா ஒரு மெயினான ஒரு சேவல் வளர்த்துருந்தேன். அந்த சேவலை அதிகபட்சமாக 70,000க்கு கேட்டிருந்தாங்க என்கிட்ட. அந்த சேவல் ரொம்ப முக்கியமான சேவல். அந்த சேவல் கேட்டு ஒரு 30 நாள்லேயே பார்த்தோன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சு சேவலுக்கு. வேக்சின் எல்லாமே கரெக்டாக போட்டிருந்தோம். ஒரு எதிர்பாராதமாக ஒரு வெயில் காலம் மாதிரி அந்த சீசனு, என்ன நோயினே தெரியல, சேவலுக்கு வந்து கால் 2 விளங்காமல் போயிடுச்சு. அது படுத்த மேனிக்கே ஒரு 30 நாள் இருந்து என்னமோ இறந்து போச்சு சேவை. அதுக்கப்புறம் ஒரு 30,000 போட்டு ஒரு சேவல் வாங்கியிருந்தேன், ரேட்டு அதிகமாக போட்டு ஒரு சேவல் வெளியே பழனிக்கு அங்கிட்டு போய் வாங்கிட்டு வந்தேன். கோழிக்கு 30 நான் தான் அந்த கோழிக்கு போட்டேன். அந்த சேவலும் அதே மாதிரி தான் இறந்து போச்சு. அப்புறம் இன்னொரு சேவல் 40,000க்கு போட்டு வாங்கியிருந்தேன். அந்த சேவலும் பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்கு வந்தோடனே தாங்க மாட்டேங்குது. ஆனால் அந்த சேவை வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே இருந்துச்சு. 40,000 போட்டு வாங்கின சேவை. அதில் இறங்கின குஞ்சு இப்போ இருக்க மயில் சேவை. அந்த சேவல் வந்து அதுவும் என்ன ரீசனே தெரியல, அது வேக்சினேஷன் கம்ப்ளைண்ட்டாக என்னன்னு தெரில, அவங்க குஞ்சிலே போடாமல் விட்டாங்களா என்ன ரீசன் தெரில. இங்கே வந்து ஒரு 5 மாதம் 6 மாதம் இருந்து வெயில் காலத்தில் இறந்து போச்சு. ஸோ இப்படி நிறைய சோகமான கதைகளும் என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் இன்னொரு சோகமான கதை, எந்த வருஷம் மென்ஷன் பண்ணல, நடந்தது. ஒரு வருஷம் அதிகமாக மழை பெஞ்சிச்சு. அந்த வருஷத்தில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 குஞ்சு வந்து 2 to 3 மாதம் குஞ்சுகள் மழை அதிகமாக பெஞ்சனால அந்த மழை தண்ணியை குடித்து சளி பிடிச்சனால மட்டும் இறந்து போச்சு. அது வந்து என்னுடைய கவனக்குறைவு. அதுக்கப்புறம் தான் செட்டெல்லாம் பெருசாக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த செட்டெல்லாம் மழையில் நினையக்கூடாது கோழிகள்னு சொல்லிவிட்டு பெரிய செட்டாக போட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் ஒரு மோசமான அனுபவம்னா என்ன சொல்லலாம்னா, நான் ஜெர்மன் ஷெஃபர்ட் டாக் வச்சுருந்தேன் ஒரு கட்டத்தில். அந்த டாக் என்ன பண்ணுச்சுன்னா, நாய் ஜெர்மன் ஷெஃபர்டு, அது வந்து கொஞ்சம் பெரிய நாயாக வாங்கினது, கோழியெல்லாம் கொஞ்சம் பழக்கலை போல். அந்த பெரிய நாய் வந்து அவுந்துக்குச்சு ஒரு நாள், சங்கிலியிலேருந்து செயின்லேருந்து அவுந்துக்கிட்டு, தெரியுங்களா, செட்டு பெருசாக போட்டிருப்பேன், சரியாக தெரியாது, எனக்கு ஃபுல்லாக போனால் தான் உங்களுக்கு தெரியும். அந்த டாக் வந்து என்ன ஆச்சுன்னா அவுந்துக்கிட்டு என்ன பண்ணுச்சுன்னா ஒரு குஞ்சை ஒரு 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 4,000 என்னமோ நினைக்கிற ஒரு சேவல் குஞ்சு, அதை சேல் பண்ணியிருந்தேன். அமௌண்ட்டே ஒருத்தர் அட்வான்ஸ் வாங்கியிருந்தேன். அந்த சேவல் குஞ்சு ஒரு 3 மாதம் குஞ்சு, அதை வந்து பிடிச்சி கொண்டுருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அவுந்துக்கிட்டு என்ன பண்ணுச்சுன்னா, பெரிய சேவல் இருந்துச்சு ப்ரீடிங்கில், இந்த ஒரு மயில் சேவல் 2016 நினைக்கிறேன் இது நடந்தது. அந்த மயில் சேவலை பிடிச்சி தண்ணியில் போட்டு காயப்படுத்தி அதை கொல்கிற நிலைமைக்கு போயிடுச்சு, சாகிற மாதிரி போயிடுச்சு. அப்போதைக்கு பார்த்தோன்னா நான் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒட்டஞ்சத கிறிஸ்டின் இன்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஃபோன் வருது, நான் காலேஜுக்கு போயிட்டுருக்க வழியில் ஃபோன் வந்தோடனே அப்படியே நான் லீவு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். பாதி தூரம் போயிருந்தேன் நினைக்கிங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தா சேவல் காயமாக இருந்துச்சு, ஆனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அப்புறம் நாயை கட்டி வச்சுட்டு, அப்புறம் நாயை கொஞ்சம் நாள் ஒரே மாதத்தில் அதுக்கப்புறம் விற்றுட்டேன். அந்த நாய் நமக்கு வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாட்டு நாய் மட்டும்தான் வளர்க்குறேன். அது மாதிரி ஒன்று. அதே மாதிரி தான் ஒரு சிப்பிப்பாறை நாய் ஒன்று, ஒரு பெரிய நாயாக நமக்கு கிடச்சிது. கொண்டு வந்து விட்டு ஒரு 2 நாளில் பார்த்தோன்னா ஒரு சேவல் குஞ்சை காலி பண்ணிடுச்சு. 5,000க்கு அந்த சேவல் குஞ்சை விலைக்கு கேட்டிருந்தாங்க. அந்த சேவல் குஞ்சை காலி பண்ணிடுச்சு. அப்புறம் நான் அந்த நாயும் நான் வந்து வெளியே கொடுத்துட்டேன் வேணான்ட்டு. அதுக்கப்புறம் தான் நாட்டு நாய் தான் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்தது. நாட்டு நாய் தான் இப்போ 2 நாட்டு நாய் இருக்குது.
அடிக்கடி இந்த ஏரியாவில் நாட்டு நாய்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மருந்து வச்சு விட்றாங்க, கட்டி வைக்கலைன்னா. கோழி பண்ணைகளுக்கு ஏதாச்சும் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்காங்க, போதுன்னா பிராய்லர் கோழி பண்ணைக்கு போதுன்னா அங்கே பிரச்சனை பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க மருந்து வச்சு விட்றாங்க. அதனால் நாய்களை இங்கே ரொம்ப கட்டி வச்சு வளர்க்கல, ஏன்னா கொஞ்சம் வளர்க்குறது சிரமம். அப்புறம் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோன்னா அந்த 2013-14 அந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா இந்த மாதிரி செட்டு ஃபென்சிங்கெல்லாம் இல்லை. இப்போ ஃபென்சிங் போட்டு பார்த்தீங்களா, இதெல்லாம் இல்லை. அப்போ என்னாச்சுன்னா இது இந்த பூனை, காட்டு பூனை, பெரிய பூனை, பெரிய சைஸாக இருக்கும். நம்ம நார்மல் பூனை மயிலாக இருக்காதுங்க, ஒரு 3-4 மடங்கு பெருசாக இருக்கும். பொம்மரன் நாய்க்குட்டி ஈக்குவலாக இருக்கும், அவ்வளோ சைஸ் இருக்கும். நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஒரு பட்டா சேவை 4 கிலோ வரும், பெரிய சேவை. அதை அப்படியே தூக்கிட்டு போகும் கழுத்தை பிடிச்சி. அந்த சேவலை முக்கால் சேவலை தின்றுடும். போய் பார்த்தோம்னா உங்கள் தோட்டத்தோட கரையில் இருக்கும் அந்த சேவை வந்து. அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தோம்னா இருக்கும். அது தூக்கிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த கோழிகளை ஒரு ஃபார்மேட் பண்ணி வளர்க்கணும், ஒரு ஃபென்சிங் போட்டிருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நாய் வளர்க்கணும். அதுக்கப்புறம் நாய் வளர்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் இந்த ஃபென்சிங் போட ஆரம்பித்தேன். முதல்லலாம் அதாவது நார்மல் காலத்தில் வந்து காட்டு பூனை வந்து கோழிகளை பிடிக்கும் நைட்டில், அடையிற நேரத்தில். நைட்டு ஒரு 10 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் பிடிச்சி போடும். அந்த மாதிரி சில நேரம் 7 மணிக்கு கூட பிடிக்கும், 7-8. அப்போ நாங்கள் தோட்டத்தில் தங்கியிருந்தோம் முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த அடமலை பெய்யும் பார்த்தீங்களா சீசனு, அந்த சீசனில் நரி வரும், இங்கிட்ட வந்து நரிகள் வரும். ஆனால் இப்போல்லாம் குறைஞ்சிருச்சு. அதிகமாக வரும். அடமலை காலத்தில் இப்போயும் 1 நாள் 2 நாள் வரும். அந்த நரிகளை வந்து என்னென்னா பகலில் மேய்ச்சல் இருக்க கோழியில் பிடிச்சி போடும். ஸோ இதனாலேயும் நிறைய இழப்பு ஏற்பட்டுச்சு. ஆமாம், இதெல்லாம் தாண்டி தான் நம்ம இன்றைக்கி வந்து இவ்வளோ ஒரு பண்ணையை உருவாக்கி ரன் பண்ணிட்டு வரோம். ஆமாங்க, இது மாதிரி இன்னும் நான் சொல்லாத விஷயம் நிறைய இருக்குது. ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக அது வந்து நாட்டுக்கோழி, அதில் இருக்க குஞ்சுகளும் நாட்டு குஞ்சு. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது நம்ம பண்ணையில். தோணுனா சோக கதைகள் நிறைய வரும். சரிங்க நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமே உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.